இன்றைக்கி வந்து காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும். நிறைய வந்து வளர்ப்பு கன்றுங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து இந்த வாரம் வந்து வளர்ப்பு கன்றுங்களாம் வந்து எப்படி போகுதுங்க சந்தை நிலவரம் வந்து அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியதில் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து விலை நிலவரம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்துருந்தோம். வாங்கிட்டாங்க போல கிடாரி. எவ்வளோ ஆச்சு தெரியல, கேட்டு பார்ப்போம். வாங்கிட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு? 48. ஸோ 48,000க்கு வந்து விலை முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு 3 கிடாரி வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. 3மே நல்லா பெரிய கிடாரிங்க தான், கேட்டுட்டு இருக்காங்க போல. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. இது 3மே பெரிய கிடையாது தான். அப்படியே கேட்டு பார்ப்போம் வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னா. அதான் பண்ண விட்டுறலாம். இது அதனால தான் பல்லு வைக்கணும். 65 சொல்கிறாங்களா இந்த மாட்டோட விலை? கணுக்குட்டியோட விலை 65 போல் சொல்லிட்டு இருக்காங்க. இது சிவாஜி சப்புன்னுவாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குது கிடாரி, வியாபாரம் பேசுகிறாங்க. முடிஞ்சானா? எவ்வளோ ஆச்சு ஜோடியாவா? 45க்கு வந்து முடிச்சிருக்காங்க. 2 சேர்த்தி ஒரே மாதிரி இருக்கு. மொத்தமாக ஒரு 4 கிடாரி எடுத்திருக்காங்க பாருங்க. எடுத்துருச்சானா? எந்த ஊருக்கு? மொத்தம் 4 எடுத்திருக்காங்க. எல்லாம் ஒரே சைஸில் எடுத்திருக்காங்க. எல்லாம் எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? அதெல்லாம் 5 மாசம். எல்லாம் வந்து எவ்வளோ விலை போச்சுங்களா இதெல்லாம்? 35 ஜோடியாவா? ஜோடியா 35. அது 22. இது 32 ஜோடியா. சரி சரி. விலை இந்த வாரம் எப்படி இருக்கா? ஸ்லோவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன கன்றுங்களாம் எடுக்கலாம். விலைக்கு வந்து எடுக்கலாம். ஒரு 30, 35 அந்த ரேஞ்சுக்கு எடுக்கலாம். வளர்ப்பு கன்று வந்து வாங்க போகிறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சந்தைன்னு சொல்லலாம். இதை விட்டிங்களா சிந்தாமணிக்கு அடுத்து இது. ஏன்னா வந்து நிறைய வரும் கிடாரிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். நிறைய நல்லா ப்ரீடில் வர்றதே வரும். ஸோ இது வாங்கிட்டாங்களாட்டுது. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க கிடாரி. பல்லு போடாமல் தான் இருக்குது அதெல்லாம்.
அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கிடாரிங்க. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 30 ரூபா 35 ரூபாய்க்கு மேலே தான் இந்த மாதிரி பிரீடில் வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்கெல்லாம். ஏன்னா அதுக்கு கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா சில ஊர்லலாம் வந்து கம்மியாக கிடைக்குது. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் 20,000 10,000ன்றீங்க. அது வந்து எந்த ஒரு சந்தை அது சொன்னீங்களா விவசாயிக்கு வந்து அந்த சந்தையில் வந்து வாங்கிப்பாங்க. சும்மா மொத்தமாக எங்கள் ஊரில் கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லாமல் ஊர் பேர் சந்தை பேர் கமெண்ட் பண்ணுங்கள். வேணுன்றங்க அங்கே வந்து பார்ப்பாங்க. சும்மா போய் எல்லாமே ஒரே ரைட்னா அதுக்கு விலை கேட்கணும்னா ஒரு வேலை சொல்லி ஆடு வேணும் 50,000 அந்த மாதிரி கேட்கணும். நீ சும்மா கைலாஷ்னா அண்ணனுக்கு எது பாரு இல்லை எங்களுக்கு எது வாங்க அவங்களுக்கு பொருளும் நல்லதா வேணும், வெளியும் கம்மியா வேணும். என்ன பண்ணி சொல்லு, அவங்க வரது போறதெல்லாம் கரெக்டு தான். வரது போறது பற்றி வாங்க மாட்டாங்க வேலைக்கு கேட்க மாட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? 4,000 3,000 கேட்டால் எங்கன்னா கொடுக்குறதுனா குட்டி நீட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு சுழி சுத்தத்தில் எப்படின்னா இருக்குது குட்டியா? குட்டி சுத்தத்தில் நீட்ட போக்கில் எப்படிங்குது அந்த பக்கம் போனோம் பின்னாடி போனோம். குட்டி தின்னுமா தீனியா? சொல்லு அப்படிலாம் போய் என்ன போய் நாம் கேட்டு ஸோ கன்றப்போ வாங்குறீங்கன்னா மெயின் அந்த பரி. ஸோ அந்த 2 சைடு பரி பார்க்கணும். அடுத்து சுழி. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கன்று வாங்கும் போது பார்க்கணும். மற்றபடிக்கு தீனி தின்றதாலும் நம்ம வீட்டில் போயிட்டு தான் பார்க்க முடியும் சந்தையில் வாங்குறது. பார்த்துட்டு இருக்காங்க ஜோடியா. கேளு கேளு யாரு தான் பேர் நல்லது வெளியில் நல்லா இருக்கும். கேளு மணின்னு சொல்லுங்க. உனக்குன்னு மாடு மணி கொடு, நீ உனக்கு எப்படி கொடு, ரொம்ப க்ளோஸ் கவர்மெண்ட் 72 ரூபா 77 ஜோடியா 77 சொல்கிறாங்க. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஜோடியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லியிருக்காங்க வேலை பேசி இதை கம்மி பண்ணி வாங்குவாங்க. ஸோ சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாற்றிட்டாங்க. ஆட்டு சந்தை வந்து இருந்துச்சு பாருங்கள். அந்த சைடு வந்து இப்போ வந்து கண்ணுக்குட்டி சந்தை மாட்டு சந்தை வந்து மாற்றிட்டாங்க. ஆட்டு சந்தை அந்த சைடு போயிடுச்சு. ஏன்னா அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
எல்லா குட்டியும் வித்துருக்கு அவர் வரீங்க. நான் 24 இதுவான் 24 சொல்கிறேன். 24 சொல்கிறேன்னா 24 கிடையாது. அது வந்து கண்டிப்பாக 3,000, 4,000, 5,000 குறையும். இதெல்லாம் கிடாரிங்க தான் பாருங்கள். நல்லா மாடு மாதிரி இருக்குங்க. நல்லா பெரிய சன மாடு மாதிரி சைஸு. நல்லா தரமான கிடாரிங்கெல்லாம் வரும் இந்த சந்தைக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18,000 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸில் வந்து வாங்கலாம். ஒரு இவ்வளோ பெரிய கன்றில் நல்லா உங்களுக்கு வந்து பெரிய கிடாரிங்க எடுத்தீங்களா கண்டிப்பாக இதுங்கெல்லாம் வந்து ஒரு 20, 25க்கு மேலே இந்த சைஸு. அதே உங்களுக்கு நல்லா ஒன்றும் பெருசாக வந்து எடுத்தீங்களா இந்த சைஸில் எடுத்தீங்கன்னா ஒரு 35, 40க்கு மேலே தான் இந்த சைஸு. அதே இதுங்கெல்லாம் எடுத்தால் 50 ரூபாய்க்கு மேலே தான். இங்கே வந்து இருக்குது பாருங்க கிடாரிங்க பெரிய பெரிய சைஸு. இதுங்களாம் எடுத்தீங்களா 50,000க்கு மேலே தான் வந்து சேல்ஸ் ஆகுதுங்க. எல்லாம் வந்து வளர்ப்பு கிடாரிங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. அதிகமான அளவில் இருக்குங்க. இன்னும் அந்த சைடும் இருக்குங்க. மில்லு கம்பெனி ஏ பணம் எடுக்கிறாங்க சார். பணம் வாங்கி நம்ம கொம்பு டைப் வந்து அதிகமாக வராது இந்த சந்தைக்கு. இன்னும் கம்மியான அளவு தான் வந்து கொம்பு டைப் வரும். ஒரு சில ஏரியாவுக்கு வந்து கொம்பு டைப் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். போசா கல்லை போட்டு கொட்டி விட்டு பாரு எல்லாம் ஃபுல்லாக கொட்டி பார்த்துங்க பார்த்து பல்லு பாரு பல்லு வைக்க
அது மாதிரி தப்பா வராது. மலையில இருந்து நல்ல தப்பு கிடையாது. அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. மோட்டு பெருக்கிட்டு போகலாம். சும்மா வந்து சரி பண்ணி 10 மாசம் குட்டினாங்க. 10 மாசம் குட்டி எதுவும் இல்லை. கேட்கறதுனால தப்பு இல்லை. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த குட்டியை போய் கொடுப்பாங்களா? ஏங்க கேளுங்க. ஸோ கிடாரி வந்து எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பல் இல்லை ரெடியாக சனைக்கு வர ஸ்டேஜ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணிகிட்டே போயிடலாம். கர்ப்பப்பை கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சனை பிடிக்குமா பிடிக்காதா பண்ணிட்டு நான் இங்கேயே வந்து வாரம் வாரம் வந்து வருவாங்க இவங்க செக் பண்ணுறவங்க. இல்லை சனையாக இருக்குன்னு சொன்னாங்களாயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் சனை 4 மாதம் சனையாக செக் பண்ணிக்கலாம். இல்லை கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2 பல் 4 பல் எடுக்க போகிறீங்கன்னா. பை நல்லா இருக்குது. எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது.